கேள்வி கேட்பேன். அது 10 செகண்ட் நீ சொல்லி நான் ஆன்சர் பேசணும். சும்மா விஜய் சிம்ரன் நடித்த 3 படங்கள். விஜய் சிம்ரன் நடித்த 3 அவ்வளவு இவ்வளவு சிம்பிளா கேம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. டேர் வந்துட்டு யாருக்கு கொடுக்கணும்? நீங்க கொடுக்கலாம். இல்ல நீங்களே கொடுக்கணும். நான் கொடுக்கலாமா? நான் வந்து இப்போ நான் ஒரு கேவலமான ஒரு எப்படி சொல்ல உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி லவ் யூ சொல்லுங்க அப்படின்னா அது கேவலமா இருக்கும். அது கேவலமா தான் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு யூடியூபர் இருக்காரு ஒருத்தர் ராஜ வெற்றி பிரபு, அவர் கால் பண்ணி லவ் யூ உமா 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 அப்படி லவ் யூ அண்ணே இவன் வேண்டாம்னு லவ் யூ மட்டும் சொல்லிட்டு வச்சுட்டா அவ்வளவு சொல்லி முடிச்சு. யார் வந்து ப்ரோ நீ சொன்னா டேர் பண்ணீங்களா ப்ரோ? கண்டிப்பா தெரியலையே, இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா பண்ண மாட்டேன். ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணி சொன்னேன். ஸ்பீக்கர் போடுங்க. ஹலோ. ஆமா ராஜா, லவ் யூ ராஜா. டன். ஓகே ஓகே பாய். அஜித் கதாபாத்திரத்தில் பண்ண அதோட லவுடரா இருக்கு. கேள்வி கேளுங்க, திருப்பி கேளுங்க. கேள்வி கேட்கல. அஜித் அவர்கள் 2 கதாபாத்திரம் நடித்த 3 திரைப்படங்கள், டூயல் ரோல் நடிச்ச 3 திரைப்படங்கள். டக்குன்னு சொல்லுங்க. இத யோசிச்சு கேக்குறீங்க. என்ன புரியல? பில்லா வாலி பில்லா வாலி என்னது பில்லா? அவளோ முடிஞ்சிச்சு. ஓ ஒரு படம் போதும். 5 செகண்ட் தான். 3 படம் வேணுமா? நீ 30 டேக்கு ப்ளஸ் பண்ணுங்க. 5 செகண்ட் தான். இல்ல இன்னொரு கட் பண்ணிக்கோங்க. என்ன டாக் பண்ணிக்கவா? இன்னொரு கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேக்குறீங்க. இல்ல அதே கேள்விதான். ப்ரோ இதுல போங்க இருக்குது. புரியல. அவ வேற கேள்வி கேக்குறீங்க. நான் ரெண்டாவது சொன்னேன் ப்ரோ. இல்ல வேற கேள்வி கேக்குறேன். தள்ளிட்டே இருங்க. 5 செகண்ட் தான். இது என்ன டிஸ்டர்பே ஆக மாட்டான். இப்போ நான் உங்களுக்கு கரெக்ட்டா பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஏன் என்ன திரும்ப ரீடேக் போறாரு? ஓகே உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இவ்வளவு குழந்தையா இருந்தாங்க. அண்ணன் லெசன் எடுப்பாங்க. சப்பா அவன் வரதுனா இத செய்வான். அதனால தான் நான் அவனுக்கு நல்லது பண்றேன். சரியா? சரியா? ஆந்திரம் ஏரமான் இணைந்து ஒரு திரைப்படங்கள் எத்தனை? எத்தனை எல்லாம் தெரியாது. தக்லைஃப், ஓகே கண்மணி, பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் 2, 4 சொன்னான். 4 சொல்லிட்டான். யாருக்கு தெரியும்? 4 சொல்றா. கேமே முடிஞ்சு போச்சு. நீங்க தான் டேர் கொடுக்கணும். 5 செகண்ட்ல 5 எப்படிங்க சொல்ல முடியும்? சரி அப்ப நான் 5 சொல்லுங்க. வெயிட் பண்றேன். அதான் சொல்றீங்க. 5 சொல்லல. அதுக்குள்ள எப்படி செக்கச்சேர்ந்து வரணும். மாஸ் என்ன அவன் சொல்லிட்டான். ஏங்க உங்களுக்கு கேம் புரியுதா? உங்களுக்கு டேர் கொடுத்தோமே. என்ன இவ்வளவு குழந்தையா இருக்கீங்க? வேற என்ன क्वेश्चन வைப்பாங்க? எச்சி இருக்குல்ல. என்ன உங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க? வேற சொல்லுங்க. பாருங்க சீட்டிங் பண்றீங்க. அவன் கரெக்ட்டா சொல்லிட்டா ஓவர். நான் சீட்டிங் பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन நான் மாட்டேன். சரி ஓகே. சரி திரும்ப போங்க ப்ரோ கேம். இப்ப அவங்க தான். நான் தானே. சரி போங்க. இங்க பாருங்க. நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்ன ரொம்ப இது நான் சப்போர்ட் பண்றீங்க. ஓகே. விஜய் சங்கராஜா எத்தனை படம் பண்ணிருக்காங்க தெரியும்? விஜய் யுவன் சங்கர் ராஜாவா? நான் கொடுத்தா கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல போவேன். கோவப்படுவீங்க. எதுக்கு நீங்களே டேர் கொடுங்க. புதிய ரெண்டு தான். ரெண்டே பேப்பர் தான். அதுக்காக எவ்வளவு சிம்பிளா கேட்ட தெரியுமா? அது உலகத்துக்கே தெரியாது. அவங்க சூப்பரா பாட்டு பாடுவாங்க தெரியுமில்ல? நான் பாட்டு பாத்துக்கேன். நான் ஆக்சுவலி சூப்பரா பாடுவேன். ஆனா இப்ப எனக்கு த்ரோட் பெயின்.